ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு உஷா கார்த்திக் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பண்ண போகிறோன்னா தக்காளி சாதம் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வடித்த ரைஸு நல்லா உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. 6 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. தேவையான மசாலா, தேவையான அளவு உப்பு வச்சுக்கோங்க. 5 கிராம்பு, 2 நீட்டு பட்டை சின்னதாக உடச்சி வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் பட்டை, லவங்கம், கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன். வெங்காயம் கூடவே பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். இப்போ தக்காளியை போட்டுடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மிளகாத்தூள் வாசனைலாம் போயிடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வச்சுருக்கு மேலே. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதில் தக்காளி சட்னினா நான் எதுவுமே என் தண்ணியே சேர்க்கலை. நான் அந்த தக்காளியோட தண்ணி தான் இது. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம ரைஸ் கூட கலக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரைஸ் கூட கலக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, தக்காளி சாதம் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.